சென்னையில் இருவேறு இடங்களில் 20 கிலோ கேட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, எந்தெந்த இடங்களெல்லாம் கேட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, அதனுடைய மதிப்பு எவ்வளவு? சென்னை விமான நிலையத்தில் 10 கிலோ கேட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சுங்கத்துறை அதிகாரிகள் நேற்று நள்ளிரவு சோதனை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்போது சிக்கந்தர் அலி என்பவர், அதாவது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர், அவரிடம் சோதனை நடத்திய போது 10 கிலோ கேட்டமைன் போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இதனை கொல்கத்தாவிற்கு கொண்டு செல்வதற்காக முயன்றிருக்கிறார். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக அவரது நண்பர் முகமது சதாம் ஹுசைன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர்கள் 2 பேரிடமும் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் முதல் கட்டமாக விசாரணை நடத்தினார்கள். இந்த விசாரணைக்கு பிறகு ஐசோஸ் பகுதியில் கபூர் தெருவில் ஒரு வீட்டில் போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக தகவல் கிடைக்கிறது. அதன் தொடர்ச்சியாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் உடனடியாக ஐசோஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கு சென்று சோதனை நடத்தினார்கள். அந்த வீட்டிலும் 10 கிலோ கெட்டமின் போதைப் பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டில் வசித்து வந்தவர் சபூர் ராஜா. அவர் தலைமறைவாகிவிட்டார். இவர் மணிப்பர்ஸ்களை வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழில் செய்து வந்திருக்கிறார். மணிப்பர்ஸ்குள் போதைப் பொருட்களை வைத்து தைத்து அதனை கொல்கத்தா, மும்பை மூலமாக மலேசியா, இந்தோனேசியா ஆகிய நாடுகளுக்கு இவர் கடத்தி வந்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவர் தலைமறைவாகிவிட்டார். இதன் தொடர்ச்சியாக போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் உடனடியாக அந்த வீட்டிற்கு சீல் வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவரது வீட்டில் இருந்து 100 கிலோ செம்மரக்கட்டைகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கைது செய்யப்பட்டுள்ள 2 பேரும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சமீபத்தில் சில வாரங்களுக்கு முன்பு கூட திருவேற்காடு பகுதியில் இதே போல செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய பின்னணியாக இந்த சம்பவங்கள் இருந்திருக்கலாமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. காயத்ரி, சுப்பிரமணி, கேட்டமைன் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? இதனுடைய மதிப்பை எப்படி கணக்கிடுறாங்கன்னு சொல்ல முடியுமா? கெட்டமின் என்பது ஒரு நிவாரண வலி மருந்து என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இது தடை செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருளாக இது பயன்படுத்தப்படுகிறது. வெளிநாடுகளில், அதாவது மலேசியா, இந்தோனேஷியா ஆகிய நாடுகளில் அதிக விலைக்கு இதனை வாங்கக்கூடிய ஒரு இதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1 கோடி, அதாவது 1 கிலோ 1 கோடி என்ற வகையில் இதனை வாங்கக்கூடிய வகையில் இருக்கிறது. இந்த வகையில் தான் மதிப்பீடு செய்யப்படுகிறது. முதல் கட்டமாக 10 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் இதனை மதிப்பீடு செய்கிறார்கள். மதிப்பீடு செய்யப்பட்ட பிறகு ஐசோஸ் பகுதியில் வீட்டில் பதுக்கி வைப்பது தகவல் கிடைக்கிறது. அங்கேயும் சென்று சோதனை நடத்திய போது 10 கிலோ பறிமுதல் செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட 20 கிலோ வரைக்கும் கேட்டமின் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 20 கோடி வரை மதிப்பு இருக்கலாம் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் இன்னும் யார் யார் தலைமறைவாக இருக்கிறார்கள், இதன் பின்னணி என்ன என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல சிக்கந்தர் அலியின் நண்பர்கள் சிலர் தலைமறைவாக இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிவகங்கையில் பதுங்கி இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை பிடிப்பதற்கான அடுத்த கட்ட விசாரணையும் நடந்து வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மணிமாறன். சுப்பிரமணியன், சமீப காலமாகவே போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவது அதிகரித்து காணப்படுகிறது. போதை சாக்லேட்டுகள், தற்போது கேட்டமைன். இந்த வரிசையில் இன்னும் காவல்துறையினர் தரப்பிலும் சரி, மற்ற அதிகாரிகள் தரப்பிலும் சரி, இந்த விஷயத்தில் இன்னும் கூடுதலாக என்னென்ன நடவடிக்கைகளை அடுத்த கட்டமாக மேற்கொள்ள இருக்கிறார்கள்? போதைப்பொருள் பதுக்கல் மற்றும் அது மட்டுமல்லாமல் போதைப்பொருள் கடத்தப்படுவதை தடுப்பதற்கான அதிகாரிகள் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தனியாக இந்த சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் கடந்த சில வாரங்களாக இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. போதை கலந்த சாக்லேட் விற்கக்கூடிய கடைகளில் சோதனை நடத்தப்படுகிறது. பான் மசாலா, குட்கா என பல்வேறு கட்ட சோதனைகள் நடத்தப்பட்டு பல வகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பான் மசாலா, குட்கா தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் கூட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். அங்கேயும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வரி ஏய்ப்பு தொடர்பாக பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் தற்போது போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மாநில போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரும் இதுபோன்ற நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். போதைப் பொருள் கடத்தப்படுவது தொடர்பாக பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம். இதுபோன்ற சம்பவம், அதாவது சென்னையை பொறுத்தவரை கஞ்சா அதிக அளவில் விற்பனை செய்யக்கூடிய இடங்களில் கூட கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. புதிய
புதிய தலைமுறை தொலைக்காட்சி கூட நமது அதாவது ரகசிய கேமரா மூலமாக கஞ்சா விற்கக்கூடிய இடங்களுக்கு சென்று நாம் ரகசிய கேமரா மூலமாக பதிவு செய்து காட்சிகளை வெளியிட்டோம். அதனை வைத்து கூட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போதைப் பொருள் விற்பவர்களுக்கு மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி.